திரிஷா உள்துறை அமைச்சர் சந்திச்சது உண்மை. அவங்க கையெழுத்து போட சொல்லி நிர்பந்தம் பண்ணதும் உண்மை. இது எல்லாமே சரி. தாலி கட்டப்படுவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். விஜய் திரிஷா மேரேஜ் எழுதுறாங்க. அதுல ஒருத்தவங்க முக்கியமான நபர் பாத்தீங்கன்னா லைக் போட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உமா கிருஷ்ணன். எல்லாமே அவர் 7 ஆண்டுகளா அவங்க வீட்டுல இருந்தது எல்லாமே இந்த அம்மையார் தான் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அதை இப்ப வெளிப்படையா பண்றாங்க. அப்ப யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு. இதுக்கிடையில குஷ்பு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. திரிஷா மிகவும் கண்ணியமான பெண். சுந்தர்சி அவர்கள் குஷ்பு அவர்களை விட்டு, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. குஷ்பு அவர்களை விட்டுட்டு வேற ஒரு நடிகை இவங்க டைவர்ஸ் பண்ணாம வேற ஒரு நடிகை நான் ஊர் சுத்த போறேன். தொடர்ந்து விஜய் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு அப்படின்ற 2 தொகுதியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு பட்டியல் மாதிரி வந்திருக்குது. இதனுடைய பின்னணி என்ன? அவர் வேட்புமனு நிராகரிக்கப்படும். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த RSSம் விஜயும் சேர்ந்து திட்டமிட்டு இருக்காங்க. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு ரஜினி தன்னுடைய மௌனத்தை கலைத்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனா திமுக குடும்பத்தின் மிரட்டல் காரணமாகத்தான் ரஜினி அரசியலை விட்டு விலகினார். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய லீடர் ஆகணும்னு ரஜினி வந்தாரு. ஆனா மிரட்டலுக்கு பயந்து மன உறுதி இல்லாமல் போயிட்டாரு. நம்ம தலைவருக்கு மன உறுதி இருக்குது, அதனாலதான் இந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல் இருக்கிறார் அப்படின்னு விஜயை உயர்த்தி பேசினார். அதற்கு பல்வேறு தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். அதனுடைய உச்சபட்சமாக இன்றைக்கு ரஜினியே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஆதவ அர்ஜுனா சொன்னது தவறான கருத்து அப்படின்றதையும் குறிப்பிட்டு அந்த அவதூறான கருத்தை கண்டித்த தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா இயக்குநர்கள், நக்கீரன் கோபால், ரங்கராஜ் பாண்டே, இப்படி பலருக்கும் நன்றியை தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில ஹைலைட்டா ஒரு விஷயத்த ரஜினிகாந்த் குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள்? இது ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கையா அல்லது விஜயினுடைய அரசியலுக்கு மொத்தமா சமாதி கற்ற கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையா? இது வெறும் அறிக்கைன்னு நம்ம பார்க்க முடியாது. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கை இது அறிக்கைன்னு பார்க்கும்போது கடுமையான செருப்படி அப்படின்னு தான் பார்க்கணும். விஜயும் விஜயை சார்ந்த இந்த மாதிரி வேட்டை நாய்களுக்கு, ஆதவ அர்ஜுனா போல வேட்டை நாய்கள் அவர் கொடுத்த மிகப்பெரிய செருப்படி. ஆதவ அர்ஜுனாவுக்கு அரசியல் தெரியாது. அவர் புதுசா இன்னைக்கு வானத்துல குதிச்ச ஒரு அரசியல்வாதி. ஏன்னா ஒரு அரசியல்வாதியா இருந்தா அரசியல் தெரியும். அவர் கள்ளலாற்றி வித்துட்டு வந்தவரை நீங்க கூட்டிட்டு அரசியல்வாதின்னு இவங்களே பிரகடனப்படுத்தினா அவனுக்கு இந்த அரசியல் தான் தெரியும். 96 காலகட்டங்கள்ல அரசியல்ல இருந்திருக்க மாட்டார் ஆதவ அர்ஜுனா. நம்மலாம் இருந்திருக்கோம். 96 காலகட்டங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா அவர் எதிர்த்து ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு வீரியமா சொன்னாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு மறுபடியும் வந்தால் ஆண்டவனே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னப்போ மிகப்பெரிய இங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்தது. திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. அது போல இன்னைக்கு திமுக கூட்டணியில் எல்லா கட்சியும் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. அதுக்கு யார் இன்னைக்கு கேட்டை திறந்து விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா. இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியை பேசுறது மூலியமாக இங்க நிகழ்கிறது. திரு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் உள்ளபடியே ஒரு மானம் உள்ள ஒரு மனிதர், உண்மையே வீரன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை தான் போடணும். எல்லாத்துக்கும் பெரிய புடுங்கி மாதிரி ஒரு பேசுவார்ல, என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரம் இருக்குன்னு பேசுவான்ல, அந்த மாதிரி ஆதாரத்தை சொல்லி இருக்கணும். இன்னைக்கு உள்ளபடியே செருப்படி வாங்கிறது உண்மை. இது விஜய் கட்சிக்கே நீங்க சொன்ன மாதிரி சமாதி. இப்ப நம்ம குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு சிலர் டெபாசிட் வாங்கணும்னு நினைச்சோம் பாத்தீங்கன்னா அது கூட இன்னைக்கு களத்துல சாத்தியமே இல்ல. 230 தொகுதி டெபாசிட் காலியாக போகுது, கட்சி காலியாக போகுது. ஆதவ அர்ஜுனா இதுக்கு மன்னிப்பு கேட்க போறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியானுச்சு. ஊடகங்களும் அவரோட பிரஸ் மீட்டுக்காக காத்திருந்தாங்க. ஆனா அப்படி ஒரு பிரஸ் மீட் நடக்கலையே. என்ன ஆச்சு இதுக்கு இடையில? ஆதவ அர்ஜுனா தன்னிச்சையாக இயங்கவில்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் RSS அஜெண்டாவை தான் இயக்கிட்டு இருக்காங்க. RSS தான் இவர் இயக்கிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொன்னபடியே பனையூர் அலுவலகத்துல பிரஸ்ல எல்லாரும் வந்தாங்க, பத்திரிகையாளர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கடிதம் கொடுக்க போறாரு, மன்னிப்பு கேட்க போறாரு அப்படின்னு சொன்னது இந்த நிகழ்ச்சி திடீர்னு தடைப்படுது. இல்ல இன்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லவே இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி அதை கலைச்சு விட்டுருக்காங்க. சொன்னது காரணம் பாத்தீங்கன்னா இவரு பாத்தீங்கன்னா நடிகை திரிஷா கிட்ட போய் புலம்பி, ஏன்னா விஜய் அவரால் ரீச் பண்ண முடியாது. இப்போ அந்த நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டார், நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க, இந்த சிக்கலை நம்ம இதோட முடிச்சு விட்டுலான்னு சொல்லும் போதும் ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாருன்னா
நீ வந்து சும்மா டம்மி பாஸ், ஒரிஜினல் பாஸ் திரிஷா தானே, அவங்க கிட்ட பேசிடுன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் தலைவரான திரிஷா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நான் பொது வழியில பேசிட்டேன், இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. இல்ல நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம், இதை நீங்க வேற மாதிரி, உங்களுக்கு தான் கையில வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க, நிறைய ஏற்கனவே பிஆர் நிறுவனம் இருக்கு, உங்களோட வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு, இந்த நிறுவனங்கள்லாம் வச்சு திமுக தான் ரஜினி அவர்கள் வந்து இயக்குது, திமுக தான் இதை வந்து சொல்லிச்சு ரஜினி, அந்த அறிக்கையை திமுக தான் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்கன்னு இந்த அம்மா திருப்பி களத்தை வந்து குழப்பி கட்சியை வந்து குழி தோண்டி புதைக்கின்ற வேலைகளை நடிகை திரிஷாவும் இப்ப வந்து இணைஞ்சு மொத்தமா சமாதி கட்டுற வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இவ்வளவு நாள் திரிஷாவை மையப்படுத்தி பல விஷயங்கள், அவங்கள RSS இயக்குது, இப்படி பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்றைக்கு தினமலர்ல ஒரு செய்தி வந்து வந்திருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் தாவேகா, விஜய் முடிவு திரிஷா கையில் அப்படின்ற தலைப்புல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு 2 நாள் போய் அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி நாளே திரிஷா மும்பைக்கு போய் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அதன் மூலமா தான் சிபிஐ பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க. ஜனநாயகன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை நோக்கி இன்னைக்கு தணிக்கை குழு மீண்டும் அந்த படத்தை பார்ப்பதாக நேற்று ஒரு தகவல் வந்துச்சு. இப்ப அதையும் சரி, சிபிஐ வழக்கையும் சரி, கூட்டணிக்கான பேச்சையும் இப்படி திரிஷா பின்னணியில இருந்துதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்ற ஒரு தகவல்ல எழுதி இருக்கிறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னதான் நடந்துட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள? திரிஷா வந்து வெறும் நண்பர் அந்த அளவுல தாண்டி கட்சியையும் தீர்மானிக்கிறாரா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடிகை திரிஷா வந்து உள்துறை அமைச்சர் வந்து சந்திச்சது வந்து உண்மை, அவங்க வந்து கையெழுத்து போட சொல்லி நிர்பந்தம் பண்ணதும் உண்மை, இது எல்லாமே வந்து சரிதான். ஏன் வந்து களம் மாறுது? எதுல கையெழுத்து போட சொல்லி? என்டிஏ கூட்டணியில நீங்க உள்ள வாங்க, நம்ம வந்து தொகுதி பங்கீடுல வந்து கையெழுத்து போடணும்னு சொல்ல வரைக்கும் உண்மைதான். ஏன் அந்த களம் வந்து மாறுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்க கிட்ட 2 பிளான் இருக்கு. ஒன்னு என்டிஏ கூட்டணிக்குள்ள போற பிளான், இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு வெளியில இருந்து திமுக வீழ்த்துற வந்து பிளான். அந்த பிளானை தான் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வச்சு முதல்ல அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. RSSம் பிஜேபியும் ஆதவ அர்ஜுனா வந்து வச்சு பிளான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில இருந்து அண்ணன் தொல் திருமாவளவனை பிரிக்கிறது, காங்கிரஸை பிரிக்கிறது, கம்யூனிஸ்டுகளை பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து பார்த்தாங்க. அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. போடா சங்கி பைலன்னு சொல்லிட்டு அவங்க இவனை வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணதுனால இப்ப திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த என்டிஏ கூட்டணி கனிந்து வந்து அவங்க கையெழுத்து போடுகின்ற காலத்துல ஏன் வந்து இது உடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஒத்துக்கல. விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தா உங்களுக்கு கொடுக்குற 30 சீட்ல நீங்க 10 சீட்டு வேணா விஜய் கொடுத்துங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீங்க கேட்கிற மாதிரி 70 சீட்டு 50 சீட்டு 60 சீட்லாம் நாங்க விஜய்க்கு கொடுக்க முடியாது, தேர்தல் செலவும் நாங்க கொடுக்க முடியாது. ஏன்னா பாஜக போடுகின்ற திட்டம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வர வச்சு அதிமுக வந்து விழுங்கிடணும், அதிமுக வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளிட்டு 2ஆம் இடம், எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப திமுக முதல் இடத்துல வந்ததுன்னா 2ஆம் இடத்துல யார் வரணும்னு பாத்தீங்கன்னா விஜய் வரணும்னு சொல்லிட்டு, தாவேகாவும் விஜயம் வரணும்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி, அத பாஜக கூட்டணி வந்து முடிவு பண்றாங்க. இதை அறிந்த திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, உங்க சங்காத்தமே வேணாம், ஒண்ணு உனக்கு விருப்பம் இருந்தா நீ விஜயை கூட்டு தனியா கூட போய்க்கோ, நாங்க தனியா கூட நின்னுக்கிறோம், எனக்கு இங்க ஆட்சியை தாண்டி எனக்கு கட்சி ரொம்ப முக்கியம், பொது செயலாளர் பதவின்றது முக்கியம். எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் பொது செயலாளர் நான் ஆயிருக்கேன், முதலமைச்சர் யார் வேணாலும், ஓபிஎஸ் கூட முதலமைச்சர், ஆனா பொது செயலாளர் ஆக முடியல, இந்த மிகப்பெரிய ஒரு கட்சி எனக்கு தேவைன்றதுனால அவர் இந்த முடிவு வந்து எடுத்து அவர் தான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிருக்காரு. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி டெல்லியிலே இந்த அறிவிப்பு வந்திருக்கும், விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்தார்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும். இதுக்கு பின்னாடி நீங்க இதை மட்டும் நீங்க கடந்து போறீங்க. சமூக வலைத்தளங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா இப்ப விஜய் குறித்து, திரிஷா குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருது, அவங்க ரசிகர்களே வந்துடும். அதுல வந்து முக்கியமான ஒரு பதிவு பாத்தீங்கன்னா, ஒரு ரசிகர் வந்து எழுதியிருக்காரு, இவங்க 2 பேரும் கல்பாதியாகோ அவர்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட திரு விஜய் அவர்களோட திரிஷாவோட வீடியோவை போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, புகைப்படமும் போட்டிருக்காங்க, வீடியோவும் போட்டிருக்காங்க, போட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாலி கட்டப்படுவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதுல அது வந்து ஒரு ரசிகரா அவர் வந்து எழுதுனார்னு கூட நீங்க கடந்து போனாலும், விஜய் திரிஷா மேரேஜ், ஆமா விஜய் திரிஷா மேரேஜ் வந்து எழுதுறாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து முக்கியமான நபர் வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து போட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உமா கிருஷ்ணன், திருமதி உமா கிருஷ்ணன். யாருன்னு பாத்தீங்கன்னா திரிஷாவோட தாயார். இதைத்தான் நம்ம வந்து சொல்றோம், இது எவ்வளோ வந்து ஒரு மேன்மையான செயலா, இது எவ்வளவு வந்து கீழ்த்தரமான செயல். அப்ப நீங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக எவ்வளவு வேலைகள் நீங்க வந்து செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்களும் ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திரிஷா பிரிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்கன்னு சொல்றீங்க, அடுத்து இப்ப உமா கிருஷ்ணன் திரிஷாவோட அம்மா அப்படின்றீங்க, என்னங்க நீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உங்க மகளுக்கு
தாயா இருக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சினிமாலும் நீங்க தான் வந்து மேனேஜர். அவங்க ஒரு குடும்பத்தை நீங்க ப்ராப்பரா ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன எளவு பண்ணுங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் ப்ராப்பரா ஒரு டைவர்ஸ் வந்து கொடுக்கல, அந்த குழந்தைங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கல, வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு. இத வந்து அவங்க பொதுவெளியில திருஷாவை கூட்டு விஜய் வந்து போறாரு, இதை வந்து கண்டிப்பீங்களா? ஒரு தாயா உங்க மகளோட வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இருந்தா, உங்க மகள் மாதிரி தான் சங்கீதாவும் ஒரு மகள், அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு வந்து அக்கறை இருந்தா நீங்க வந்து அவங்க வெளியில போற வீடியோவை லைக் பண்றதும், இந்த மாதிரி திரிஷாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றதை நீங்க வந்து லைக் பண்றதும், இது எவ்வளவு கேடுகட்ட செயல். இது சட்ட விரோதம்னு சொல்றேன் நான். இது சட்ட விரோதம். நீங்க டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன கூத்த வேணா அடிங்க, நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒரு சமூக செயல்பாட்டாளரா விஜய் அவர்களுக்கு தெரிந்தவராக இதை வந்து நிச்சயமா நாங்க கண்டிக்க தான் செய்வோம். இப்போ ஏன் இதை நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் திரிஷாவோட அம்மா தான் பாத்தீங்கன்னா விஜயும் அவங்க வீட்டுக்குள்ள அலோ பண்ணது எல்லாமே, அவர் வந்து 7 ஆண்டுகளா அவங்க வீட்டுல இருந்தது எல்லாமே இந்த அம்மையார் தான் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதை இப்ப வெளிப்படையா பண்றாங்க. அப்ப வந்து யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள செஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையா அவங்க வந்து பிரகடனப்படுத்துறாங்க. இதை வந்து என்ன பாத்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் வந்து கடுமையா வந்து எதிர்க்காங்க. பெண் ரசிகர்கள் வந்து சொல்றாங்க, அண்ணா இது கேவலமா இருக்குண்ணா, இது நீங்க வந்து நடிகர் திரிஷாவோட வந்து பொதுவெளியில வர்றது, திருப்பி வந்து அவ்வளவு சம்பந்தமான விஷயங்கள் வந்து நீங்க பேசுறது, அவங்க தொடர்ச்சியா சமூக வலைத்தளங்களை பதிவிடுறது, நாங்க உள்ளபடியே உங்களுக்கு ரசிகையா இருக்கத்தான் அருவருக்கிறோம், நாங்க வெறுக்கிறோம், நாங்க வெளியேறும் சொல்லிட்டு ஆண் ரசிகர்களும் பெண் ரசிகர்களும் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக கோஷங்கள் வந்து எழுப்புறாங்க. விஜயை வந்து ஆப்ரேட் பண்றது திரிஷா ஃபேமிலி தான். ஆமா, 100% உண்மை. இப்ப திரிஷா ஃபேமிலி யாரா இயக்குறா? திரிஷா ஃபேமிலி RSS ப்ரோமோவில் தான் வந்து இயக்குறாங்க. நான் தான் சொல்றேனே, ஒரு பத்திரிகையாளர், RSS பத்திரிகையாளர் அவங்க வீட்டிலே தான் இருக்காரு. தினந்தோறும் அவங்க தான் வந்து சொல்றாங்க, கருத்துக்கள் சொல்றாங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சரை ஒரு நடிகை போய் சந்திக்க முடியுமா? சாமானியமா சந்திக்க முடியுமா? தமிழகத்தின் பாஜக தலைவராக இருக்கிற அவ்வளவு ஈஸியா போய் சந்திக்க முடியாதுங்க. அப்படி ஒரு சூழல்ல அவங்க வந்து ஈஸியா சந்திக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க RSS. இதுக்கு பின்னாடி பிராமண லாபி இருக்குன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பிராமண லாபி. அம்மையார் திரிஷா வந்து ஒரு பிராமணர்னால அவங்க வந்து விஜயை வந்து அவரோட லிங்க் பண்ணி விட்டு இந்த பல்வேறு விஷயங்கள் பண்றது, இந்த கருமாந்துக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிராமண லாபி தான். இதுக்கிடையில குஷ்பு வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரிஷாவை எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் தெரியும், மிகவும் உயர்வாக மதிக்கத்தக்க ஒருவர், நான் சந்தித்த நபர்களிலேயே மிகவும் கண்ணியமான மென்மையானவர் திரிஷா. மற்றவர்கள் வாழ்க்கையை எட்டி பார்த்து சிலர் கருத்து சொல்கிறார்கள், அவர்களுக்கு அது இன்பமாக இருக்கிறது, அந்த கருத்துகளுக்கு யாரும் பொறுப்பல்ல, அவர்களை பற்றி பேசி நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு திரிஷா மிகவும் கண்ணியமான பெண் அப்படின்னு குஷ்பு சொல்லிருக்கிறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? அம்மையார் குஷ்பு வந்து திரிஷா அவர்கள் கண்ணியமாவரும் சொல்லிட்டோம், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதே குஷ்புவோட கணவர் சுந்தர்சி அவர்கள் குஷ்பு அவர்களை விட்டு, அவங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கு, குஷ்பு அவர்களை விட்டுட்டு வேற ஒரு நடிகை இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணாம வேற ஒரு நடிகை நான் வந்து ஊர் சுத்த போறேன், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்கு செட்டில்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது குஷ்பு இப்படி பேசுவாங்களா? அப்போ உங்களுக்கு வந்தா வந்து ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அங்க வந்து ஒரு காதல் திருமணம். இவங்க பொதுவா இந்த மாதிரி பெண்ணியம், பெண்ணுரிமை இதெல்லாம் வந்து எங்கெங்க பேசியிருக்காங்க, இவங்க எங்கெங்க போனாங்க? மணிப்பூரே பத்தி எழுதியது, 2 சகோதரிகள் வந்து நிர்வாணமா இழுத்துட்டு போனப்போ இந்த பெண்ணிய போராளி, இந்த போலி போராளி, இந்த RSS போராளி எங்க அப்ப பேசினாங்க? தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் நீங்க வந்து பெருசுப்படுத்துறீங்க. தனி மனிதர்கள் செய்யற குற்றங்களை நீங்க பெருசுப்படுத்துறீங்க. அதே போல தமிழகத்தை தாண்டி பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல இதே பெண்கள் குறித்து பாலியல் பிரச்சனைகள் நடக்குது, நிர்பயா வழக்கு உள்ளிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்பெல்லாம் இந்த அம்மா வாய் திறந்ததே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, கண்ணியமானவங்க திரிஷாவை நீங்க சொல்றீங்கல்ல, உங்க படத்துல அவங்க வந்து நடிச்சிருக்காங்க, அதனால நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அறிவு கட்டத்தனமா ஏன் திரிஷா பண்ற? உன்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்கு வெல்விஷர் தானே. இவங்க எல்லாம் வந்து சங்கீதா விஜய் அவர்களுக்காகவோ இல்ல அவங்கள வந்து சோசியல் மீடியாவில் இந்த அளவுக்கு கொடூரமாக அட்டாக் பண்ணாங்க இதே தாவேகா ஐடிவிங். விஜய் மேடையிலேயே அது அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்னு வந்து அதை இன்னும் என்டாஸ் பண்ணி பேசுறாரு. ஒரு வார்த்தை கூட இவங்க எல்லாம் வந்து கண்டிக்கவே இல்லையே திரைத்துறையில. கண்டிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா RSS ஓட ஏவல். இவங்க எல்லாம் வந்து RSS வந்து ஏவி விடுறான், நீ நாட்டுல பிரச்சனை உண்டு பண்ணு, சமூக வலைத்தளங்களை வந்து பிரச்சனை உண்டு பண்ணு, யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க பிரச்சனை பண்ணி, இவங்களை சப்போர்ட் பண்ணி வருகின்ற நபர்கள், RSS நபர்கள், பிஜேபியில் இருக்கிற குஷ்பு வந்து நீதியும் நேர்மையும் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கறதே நம்மளோட தவறு தான். அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களோட இயல்பே இப்படிதான். எத்தனை குடும்பம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் வந்து திரிஷா வந்து யார் வீட்லயும் எட்டி பார்க்கலன்னு இவங்க சொல்றாங்க.
அப்போ வந்து சங்கீதா யாரு, அவங்க குடும்பம் என்னாச்சு, அதை எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாங்களா? சங்கீதாவுக்கு நீதி வேணும் தானே உள்ளபடியே இது குஷ்பு அவர்கள் வந்து இவங்க எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் கொடுக்குறாங்க, பேக்கேஜ். இத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த பேசினா உனக்கு இவ்வளவு பேமெண்ட் வாங்கி பேசுறவங்க கிட்ட நம்ம நீதியோ நேர்மையோ பெண்ணியத்தையோ இவங்க வந்து பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்கன்னு சொல்றதோ நம்ம வந்து பேசுறதுக்கோ அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதோ சாத்தியம் இல்லை. இப்ப இன்னொரு தகவல் இதுக்கு இடையில என்ன வருது அப்படின்னா, விஜய் ஏற்கனவே சொல்லப்பட்டுட்டு வந்ததுதான், விஜய் பெரம்பூர்ல போட்டியிடுறாரு, வெங்கட்ராமன் மயிலாப்பூரில் போட்டியிடுகிறார் பொருளாளர். வெங்கட்ராமன் மயிலாப்பூர்ல, ஜேசிடி பிரபாகர் அவர் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிடுறாரு, புசி ஆனந்த் அவரு டி நகர்ல போட்டியிடுறாரு, ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம், மரிய வில்சன் ஆர்கே நகர்ல போட்டியிடுறாரு. விஜய் தனித்துதான் தமிழக வெற்றி கழகம் களம் காண போகிறது அப்படின்னு இப்படியான தகவல்கள் ஊடகங்கள்ல மீண்டும் வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து விஜய் வந்து பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு அப்படின்ற 2 தொகுதியை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பட்டியல் மாதிரி வந்திருக்குது, இதனுடைய பின்னணி என்ன? இப்ப நீங்க சொன்ன இந்த பட்டியல் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டியல் ஒருத்தரோட பாத்தீங்கன்னா தாவே கால, அதாவது விஜய் வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, அது மக்கள் இயக்கமா இருந்த காலத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்ச வரைக்கும் இவங்க யாருமே அதுல வந்து உடனடியா சேர்ந்தவங்களோ இல்ல இந்த கட்சிக்காக சேவை பண்ணவங்களோ இல்ல விஜய்க்காக சேவை பண்ணவங்களோ கிடையாது. அதை சொல்றது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் பாணியிலும் புசி ஆனந்த் பாணியிலும் சொல்லி போஸ்டர் ஒட்டினவங்க, பால் அபிஷேகம் பண்ணவங்க, சைக்கிள் மிதிச்சு வந்தவங்க யாருமே இவங்க எல்லாம் கோடி கோடியா வந்து விஜய்க்கு வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கட்சிக்காக வந்து பொய்களை வந்து பரப்பினவங்க. பர்டிகுலரா எது பண்ணாலும் திமுக தான் பண்ணுச்சு, திமுக தான் பண்ணுச்சு, காழ்ப்புணர்ச்சி வந்து வெளியேற்றின இந்த மாதிரி வேட்டை நாய்களுக்கு தான் இங்க வந்து பதவி கொடுத்துருக்காங்க, பொறுப்பு கொடுத்துருக்காங்க, வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. உண்மையா உள்ளபடியா விஜய்க்காக வந்து பொண்டாட்டி தாலி அடகு வச்சு பைத்தியம் பிடிச்சி அவன் வந்து செத்து போன எத்தனையோ பேர் குடும்பம்லாம் இன்னைக்கு இருக்கு, அவன்லாம் இன்னைக்கு நடுத்தருல தான் நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு அஜெண்டா, பிஜேபியோட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அதை உடைக்கணும்னா ஒரே வழி என்னன்னா, நீங்க முதல் தலைமை வாக்காளர்கள் வந்து பிரிக்கணும், பெண்கள் வாக்குகள் வந்து பிரிக்கணும், கிறிஸ்துவ தலித் முஸ்லிம்கள் வாக்குகள் வந்து நீங்க பிரிக்கணும்னா அப்ப விஜய் தனியா நிக்கணும் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான, அதுக்கு நீங்க பேசாம உங்களோட ஒரிஜினல் டீம் இருக்கு இல்லைங்களா, பாஜகவோட இவர் சேர்ந்து நின்னா கூட நமக்கு சிக்கல் இல்லை. மக்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க வந்து சமூக நீதிக்காக தமிழ்நாட்டினோட சுயாட்சிக்காக ஒரு டீம் வந்து இங்க நிக்குது. திமுக, கம்யூனிஸ்டுகள், விசிகா, இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் நிக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து கள்ள கூட்டணியாக புறவாசல் வழியாக தமிழகத்தை ஆள வராங்கன்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் தனியா நிற்கும் போது ஓட்டுகள் சேதறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஐயா ரஜினிகாந்த் விஷயத்துல நீங்க பேசின மாதிரி ஒருத்தரையும் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இப்படி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அஜித்தை வந்து திட்டுவாங்க, ரஜினியை வந்து திட்டுவாங்க, கமலை திட்டுவாங்க, ஏன்னா நீ தனி கட்சி ஆரம்பிச்சு இப்ப கூட்டணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவங்க வந்து நேர்மையான முறையில கமலஹாசன் கூட்டணி வச்சிருக்காரு. ஆனா நீங்க பிஜேபியோட பணத்தை வாங்கிட்டு, RSS கிட்ட பணத்தை வாங்கிட்டு, புறவாசல் வழியாக கள்ள கூட்டணி நீங்க வச்சிருக்கிறத நீ மக்கள் மத்தியில வந்து வெளிப்பட்டு போச்சு, குட்டு வந்து வெளிப்பட்டு போச்சு. அவங்க வந்து தோல்வி வந்து உறுதி. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரோம், விஜய் வந்து 2 தொகுதியில் நிப்பான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், விஜய் நிக்கல, தேர்தல்ல போட்டியிடுவார். ஆனா என்னன்னா அவர் வேட்புமனு ரிஜெக்ட் செய்யப்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல பிரச்சனை இருக்கு, ஐடில நீங்க வந்து பணம் கட்டல, உங்களுக்கு சொத்து கணக்குகள் வந்து சரியா இவங்களே தாக்கல் பண்ண மாட்டாங்க. இவங்களே சரியா தாக்கல் பண்ணாம அந்த மனு ரிஜெக்ட் பண்ணா அதை கூட பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் பண்ணதை கூட திமுக தான் ரிஜெக்ட் பண்ணிச்சு. திமுக தான் வந்து களத்துல வந்து சூழ்ச்சி ஏற்படுத்தி விஜய் வந்து களத்தில் நின்று தோத்து போறதை அவங்க வந்து விரும்பல. அதனால திமுக மேல பழிய போட்டு விஜய் வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ற அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த RSSம் விஜயும் சேர்ந்து திட்டமிட்டு இருக்காங்க. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அவர் வேட்புமனு நிராகரிக்கப்படும், விஜய் வந்து தேர்தல் களத்தில் இருக்க மாட்டாரு, கட்சி படுதோல்வி அடையும். இதுக்கு காரணம் வந்து திமுக தான் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கும். ஓகே தோழ, பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.